தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள் மறுபடியும் சம்பவம் பண்ண காத்திருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் அதாவது ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால ஃபர்ஸ்ட் 234 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சது சீமானவர்கள் தான். எனவே இந்த 234 தொகுதியிலுமே வேட்புமனு தாக்கல் ஒரே நாளில் முதல் முறையாக இந்த அரசியல் வரலாற்றிலே நடக்க போகுது அப்படின்றத என்னோட செய்தியா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையா சீமானவர்களுக்கு முதல் முறையா இந்திய வரலாற்றில் 234 தொகுதி வேட்பாளர்களும் ஒரே நாளில் போய் அங்கே அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யறது இது முதல் முறையாக இருக்குது. சீமானவர்கள் 30ஆம் தேதி காலையில் காரைக்குடியிலையும் அதே மாதிரி எல்லா வேட்பாளர்களும் எல்லா தொகுதியிலிருந்து அன்னைக்கு 30ஆம் தேதி முதல் முறையாக வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்றது பயங்கரமான செய்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இந்த செய்தியானது தமிழ்நாட்டை பயங்கரமாக இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல, அதே மாதிரி அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கல. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதே ரொம்ப ஒன்றுமே தெரியல. இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சீமானவர்கள் வேட்பாளர் அறிவிச்சு இப்போ சீமானவர்கள் ஊர் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சாரம் ஃபர்ஸ்ட் இது 28ஆம் தேதி முடிச்சிருவாரு. முதற்கட்ட பிரச்சாரத்தை 28ஆம் தேதி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சீமானவர்கள் காரைக்குடியில் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இது மரண செய்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இந்த வாட்டி சீமானவர்கள் செய்ய போற சம்பவமானது பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்கு. கட்சி எப்படி நடத்தணும், ஒரு அரசியல்ல வெல்றோம் வெல்லல, அது சீமானவர்களே சொல்றது. நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது நேற்று சொன்னாரு. அதே மாதிரி கட்சி எப்படி நடத்தணும், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கும் அப்படின்றது இந்திய அரசியல் கட்சிகளுக்கு சீமானவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.